வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 10th சோஷியலில் குடிமியலில் பார்த்திங்கன்னா இந்த நெருக்கடி நிலைகள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த நெருக்கடி நிலை அதிகாரங்கள் எதில் கூறப்பட்டிருக்குன்னு பார்த்திங்கன்னா பகுதி 18 ஆர்டிக்கல் 352 to 360 வரைக்கும் கூறப்பட்டிருக்கு. இப்போ மொத்தம் 3 ஆர்டிக்கல் தான் இதில். ஒன்று 352, 356, 360. அப்போ இது டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே 4 நாள் வரும். இப்போ 352ஓட 4 கூட்டினீங்கன்னா 356, அதோட 4 கூட்டினீங்கன்னா 360. அப்போ 352 எதை கூறுனா தேசிய நெருக்கடி நிலையை பற்றி குறிப்பிடுது. இப்போ தேசிய நெருக்கடி நிலை, அப்போ தேசிய நெருக்கடி நிலை இதுவரை எத்தனை தடவை அறிவிக்கப்பட்டிருக்குன்னா 3 தடவை அறிவிக்கப்பட்டுள்ளது. எப்போ அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1962, 1971, 1975. இப்போ சைனா வாரோட ஒரு தடவையும், பாகிஸ்தான் வாரோட ஒரு தடவையும், உள்நாட்டு கிளர்ச்சினால் ஒரு தடவையும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் தேசிய அவசர நிலை 3 தடவை அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசை கலைக்கும் அதிகாரம், அதாவது மாநில நெருக்கடின்னு சொல்லுவாங்க, இல்லை அரசியலமைப்பு செயல் இழப்பு அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 356 + 365 2 ஆர்டிகளும் பயன்படுத்துவாங்க. ரிப்பீட்டடாக டிஎன்பிசியில் கேட்கக்கூடியது. அடுத்து பார்த்திங்கன்னா நிதி நெருக்கடியை அறிவிக்கும் அதிகாரம் 360. இது வரைக்கும் நம்ம பயன்படுத்தினதே கிடையாது. அப்போ மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் ஃபஸ்ட்டு எங்கே பயன்படுத்தணும்னா பஞ்சாபில் தான் பயன்படுத்தணும். 1951 பஞ்சாபில் முதலாக மாநில அரசு கலைக்கப்பட்டது. அதிகப்படியாக எங்கே பயன்படுத்தியிருக்கோன்னா கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதுன்னு டிஎன்பிசியில் கேட்டுட்டாங்க. ஓகே, தேங்க்யூ.